பொதுவா வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய துறைக்கு எந்த நாட்டுல வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிஞ்சு அந்த நாட்டை நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எளிதா அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தொடர்ந்து நம்ம பல வீடியோகளை பதிவு பண்ணிட்டு வரோம். இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒவ்வொரு துறையா தேர்ந்தெடுத்து நம்ம பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா வேற ஒரு சம்பந்தமான வாய்ப்புகள் எந்த நாட்டில் இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. அது இல்லாம கிச்சன் ஹெல்ப்பருக்கு ஸ்பான்சர் கிடைக்குமா, அந்த வேலைக்கு நம்ம முயற்சி செய்யும் போது கிடைக்குமா, அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தா எந்த நாடுல கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிச்சன் துறையில எனக்கு அனுபவம் இருக்கு, உள்நாட்டில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்ச அனுபவம் இல்லைன்னும் போது அப்ப எந்த நாட்டை நான் குறி வச்சு தேடுறேன் அப்படின்னா எனக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே அனுபவம் இருக்கு, வெளிநாட்டிலே அனுபவம் இருக்கு, ஆனா நான் படிக்கல அப்படின்னும் போது எந்த நாட்டை தேர்ந்தெடுத்தா நமக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் உள்நாட்டில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், நான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடும் பொழுது எந்த நாட்டை முயற்சி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அதிகமா நீங்க டார்கெட் பண்றீங்க. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்த நாட்டை நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம எளிதா உள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னமும் கடுமையான வெயில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மழை பெய்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமா எடுத்துக்குங்க. அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நீரை வீண் செய்யாதீங்க. இந்த துறை பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையில இது முன்னணியில இருக்கு. இதுக்கு சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட நாடுகள் இந்தியா பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு பாத்தீங்கன்னா விசா ஃப்ரீயா வந்துட்டு போலாம் அப்படின்றது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் 15 நாள்லாம் தொடர்ந்து 30 நாள் வரலும் இங்க தங்கிட்டு போலாம் அப்படின்ற வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. காரணம் அந்த அளவுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு அப்படின்றதான். இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான். அதனாலதான் இந்தியாவில இருந்து அதிகமான நபர்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா போறாங்க. ஹனிமூனுக்குலாம் இப்போ பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா வெளிநாட்டுல போய் கொண்டாடுறது அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி அப்படின்றது, ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்றது, பிசினஸ் மீட்டுக்காக போறது, பிசினஸ் ஈவெண்ட்டுக்காக போறது, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாட்டு போறக்கூடிய நாட்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நிறைய வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த துறையில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ எந்த நாட்டை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த துறைகளுக்கு, அதாவது குறிப்பா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில கிச்சன் ஹெல்ப்பரா நான் போறேன், ஒரு பேக்கரி ஸ்டாஃபா போறேன், பேஸ்ட்ரி ஸ்டாஃபா நான் போறேன் அப்படின்னா எந்த இடத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும்ன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். நான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எந்த நாடுகள்ல ஸ்பான்சர் விசா வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி தான். துபாய், கத்தார், சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், ஓமன். எதுக்காக இந்த நாட்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரெசார்ட், கேட்டரிங் கம்பெனிஸ், லேபர் கேம்ப்ஸ், ஸ்டாஃபோட கேன்டீன்ஸ், க்ரூஸ் ரிலேட்டடான கிச்சன்ஸ் எல்லாமே இங்க அதிகமா இருக்கனால டிஸ்பிளேல தெரியக்கூடிய ரோலுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எதுக்கு இந்த நாட்டை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அனுபவமே இல்லாத நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கலாம். விரைவா பாத்தீங்கன்னா குயிக்கா நீங்க ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலான வாய்ப்புகள் இங்க அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யார் இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். அதுல என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியா ஏன் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா இந்தியனோட கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், கேட்டரிங் பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கு. ஃபுட் கோர்ட்ஸ், ரிசார்ட் இது எல்லாமே இருக்கனால டிமாண்ட் எந்த ரோல்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த ரோல்ஸ்க்கு தான் அதிகமான வாய்ப்புல இருக்கு. அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்கில் இருந்தது அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்றத நான் காட்டியிருக்கேன் நான். அதே மாதிரி ஸ்பான்சரோட சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஹெல்ப்பர் ஜாப்ஸ்க்கு இந்த நாடை நீங்க கண் மூடிட்டு நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இந்த நாட்டுக்கு உள்ள போகும்போது அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது சிங்கப்பூர் எதுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இங்கேயும் இந்தியனோட கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு காரணம். டூரிஸ்ட் அதிகமா போகக்கூடிய ஒரு இடம். அதனால நமக்கு இந்த இடத்துல அதிகமான வாய்ப்பு எந்த ரோலுக்கு இருக்கு அப்படின்றத இப்ப நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இங்க இருந்தா அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன்.
அடுத்தது ஸ்பான்சருக்கு எதுக்காக கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நீங்க டிஸ்பிளே எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது குறிப்பா நீங்க வந்து இந்த தீவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஐலாண்டை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கும் போது மாலத்தீவு, சீசெல்லு, மொரிஷியஸ், மால்டா, சைப்ரஸ், கிரீஸ், குரோசியா இந்த மாதிரி நாடுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இங்க பீச் ரிசார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், குரூஸோட லிங்க் வந்து ரொம்ப அதிகம், ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப்ஸ் ரொம்ப அதிகம்ன்றனால இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ரோலுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி எதுக்காக இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெஸ்ட் ஐலாண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியோட லிஸ்ட் தான் வந்து நீங்க டிஸ்பிளேல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்து கல்ஃப் கண்ட்ரி நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு, எந்த மாற்றமும் வந்து கிடையாது. அதாவது ஹெல்ப்பரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இருக்கு. ஆனா அது ஈஸின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அந்த என்ட்ரி லெவல் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரில பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரி லிஸ்ட் தான் இப்ப நீங்க டிஸ்பிளேல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரியோட லிஸ்ட்டை வந்து நீங்க வந்து இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இங்க முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரூஃப் வந்து நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் நீங்க வந்து கவனத்துல வந்து வச்சுக்கீங்க. அதே மாதிரி யார் இங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த HACCP சர்டிபிகேட்லாம் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் டிஸ்பிளேல வந்து நான் டீடைலா வந்து காட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் வேலைக்கு வந்து சான்ஸ் இருக்கு, பட் ஆனா வாய்ப்புகள் மிக குறைவு தான். அதே மாதிரி வியட்நாம் வந்து நீங்க வந்து ஏன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய டூரிஸ்டம் பிளேஸ் அப்படின்றனால இப்ப இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா மாறிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா உருவாகிட்டு இருக்கு. அதனால நமக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த நாட்டுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா என்ன மாதிரி ரோலுக்கு நீங்க ட்ரை பண்ணா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க. அடுத்து என்ன மாதிரியான ஸ்கில் இருந்தா வாய்ப்புகள் அதிகம், ஸ்பான்சர் இருக்கா இல்லையான்றது நீங்க இப்ப பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூரிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா குரோயிங்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்றதும் குறிப்பா இந்தியருக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறையாவும் வந்து அதாவது நாடாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா வந்து இருக்கு. இப்ப இந்த நாட்டை நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா பெஸ்ட் ரோல் வந்து நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க. என்ன மாதிரி ஸ்கில் இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம், ஸ்பான்சர் சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதை நான் வந்து காட்டிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகம் தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஒரு நாடா வந்து ஜப்பான் வந்து இடம்பெற்றிருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் அதிகமா வந்துட்டு இருக்கனால உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த நாட்டை நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா என்ன மாதிரியான ரோலுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்பிளேல நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும், ஸ்பான்சர் சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க. சவுத் கொரியா இந்த லிஸ்ட்ல இருக்குமான்றது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய நாடுங்க சவுத் கொரியா. அந்த நாட்டுல இப்ப இந்தியர்கள் வந்து அதிகமா எளிதா இந்த நாட்டுக்கு வந்து பயணம் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து அதிகமா தேவைப்படுது. அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேவைப்படுறதுனால இந்தியர்கள் அதிகமா தேவைப்படுறாங்க. பெஸ்ட் ரோல் அப்படின்றத நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க, ஸ்கில்ல வந்து பாக்குறீங்க, ஸ்பான்சரோட சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதே ஒரு குறிப்பா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கீங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரில கிச்சன் ஹெல்ப்பருக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, செஃப்க்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா கிச்சன் ஹெல்ப்பருக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியான வாய்ப்புகள் தான், சான்ஸ் வந்து குறைவு தான். குக்கு, செஃப், காமிக்ஸ் செஃப், இந்தியன் ஸ்பெஷல் செஃப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹோட்டல் ரிசார்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களோட அட்வான்டேஜ் அதிகமாகவே வந்து இருக்கு. நீங்க வந்து அதே மாதிரி வந்து இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்லைன்னா மாற்று கண்ட்ரி எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலான்றது நான் முன்னாடியே வந்து நான் கொடுத்துட்டேன். நான் வயது வரம்பு படிப்பு என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஹெல்ப்பருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வயது வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எஜுகேஷன்ஸ் வேணும், வேணுமா வேண்டாமா, டிகிரி மேண்டேட்டரியா இல்லையா, நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்றது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட கன்க்ளூஷன்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதோட கன்க்ளூஷன்ஸும் வந்து தான் நீங்க இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து இந்தியன் செஃப், தந்தூரி செஃப், அந்த ஸ்பெஷலிட்டி செஃப் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி ஏஜ் வேணும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஹெட் செஃப், சூசி செஃப், எக்ஸிகூட்டிவ் செஃப்க்கான டீடைல்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க. ஹெல்ப்பர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இருந்தா போதுமா அப்படின்றத வந்து பல நாடுகள் வந்து இருக்கு. அது எந்த நாடு நீங்க வந்து ட்ரை பண்ணா பேசிக்கா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்ப நீங்க டிஸ்பிளேல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. செஃப் போன்ற வேலைக்கு அனுபவம் இருந்தா போதுமா அல்லது படிப்பு வேணுமா அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். படிப்பு இருந்தா டெஃபினட்டா எல்லா துறைக்குமே வந்து அட்வான்டேஜ், அதுல எந்த மாற்றமும் வந்து கிடையாது. அந்த டீடைல்ஸ் தான் இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கில்லுக்கு அப்ராட்ல வந்து மிகவும் முக்கியம் அப்படின்றதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம். அதே மாதிரி வந்து எந்த கண்ட்ரி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கிச்சன் ஹெல்ப்பருக்கு வாய்ப்புல அதிகம்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருப்பி நான் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், வந்து பாருங்க. குக்கை வந்து இருக்கீங்க இந்தியன் செஃப் அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரி வந்து தேர்ந்தெடுக்கலாம், எதனால தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க. இந்தியன் குஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரி வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரிசார்ட் ஓரியன்டான ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஐலாண்ட்ல எந்த மாதிரியான நாடு நீங்க தேர்ந்தெடுக்கணும்,
இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரி டார்கெட் பண்ணும்போது எதை நோக்கி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் தெளிவாக கொடுத்துறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிதாக இருக்கும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பில் வந்து. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கே இருக்கணும், ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றது எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் நான். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த தகவலை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த முயற்சி செய்யும்போது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா வழக்கம் போல் எங்கள் டீமை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி. நன்றி, வணக்கம்.